வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் ஜூன் 16ஆம் தேதி காண உள்ளோம். ஜூன் 16ஆம் தேதி நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் மேகை என்று கூறலாம். மேகை என்பது நமது சதையை குறிக்கக்கூடிய பிறகு மேலும் கைகூடும் ஒவ்வொரு நாளும் நமது சதை தசை மேலும் கைகூடும் என்ற அந்த கரந்துரை சொல்லி அறிந்துள்ளோம். மே ஜூன் 16ஆம் தேதி பதிவினை மனிதனால் அழிவற்ற நிலையின் கூடும் தன்மை அடைய முடியாது. மனிதனால் அழிவற்ற நிலையின் கூடும் தன்மை அடைய முடியாது. அனைத்து இயற்கையும் அதன் எண்ணற்ற வாழ்க்கை வடிவங்களில் மாறக்கூடியது, நிலையற்றது, பொறுக்காதது. இயற்கையானது பல பிரிந்து இருக்கும் நிலையில் குறிக்கப்படுகிறது. தகவல் தரும் கோட்பாடு ஒன்று மேலும் ஒற்றுமையால் குறிக்கப்படுகிறது. புலன்களையும் தன்னலத்தையும் வெல்வதன் மூலம், இயற்கையை வெல்வதன் மூலம் மனிதன் தனிப்பட்ட மற்றும் பொய்த்தோற்றம் கூண்டிலிருந்து வெளிவந்து ஆழ்மாறான உண்மையின் மண்டலத்தில் புகழ்பெற்ற ஒளியில் இறக்கிறார். அதிலிருந்து அழியக்கூடிய அனைத்து வடிவங்களும் வருகின்றன. எனவே மனிதர்கள் தன்னல மறுப்புகள் பயிற்சி செய்யட்டும். அவர்கள் தங்கள் விலங்கு விருப்பங்களை விசாரிக்கட்டும். அவர்கள் ஆடம்பரத்திற்கும் இன்பத்திற்கும் அடிமைப்படுவதை மறுக்கட்டும். அவர்கள் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கட்டும். மேலும் உயர்ந்த மற்றும் எப்போதும் மிக உயர்ந்த நல்லொழுக்கமாக கடைசியாக அவர்கள் தெய்வீகமான நிலை வளரும் வரை நாளும் வளரட்டும் என பகிர்ந்துள்ளார். உள்ளத்தால் மட்டுமே தெய்வீக நிலையை மனிதன் அழிவில்லா நிலைக்கு நுழையலாம் என மேலும் கைகூடும். நாம் ஒவ்வொரு நாளும் மேலும் கைகூடும் நிலையில் நமது அன்பினை வளர்த்துக் நமது தன்மையினை வளர்த்துக் கொள்வோம் என போய் அவர் பதித்த ஆங்கில பதிவினை ஜூன் 16ஆம் தேதி பதிவினை காணலாம். We can say it in acrostic plus in single word, an acrostic. Filling life entrance skin to hope. Man cannot immortalize the flesh. All nature in its lower forms of life is changeable, impermanent, and unenduring. Nature is many and is marked by separation. The information principle is one and is marked by unity. By overcoming the senses and the selfishness within, which is overcoming of nature, man emerges from the chrysalis of the personal and illusory and wings himself into the glorious light of the impersonal, the region of truth, out of which all perishable forms come. Let man therefore practice self-denial, let them encourage their animal inclinations, let them refuse to enslaved by luxury and pleasure, let them practice virtue and grow daily into higher and higher virtue until at last they grow into the divine. Only by realizing by God's state of consciousness does man enter into mortality. What he says on June 16th. With this conclude the session of today's session.